பல்லு, தொண்டை போன்ற பகுதிகளில் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். விநாயகர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, பிள்ளையார்பட்டி செல்வது, கணபதி ஹோமம் செய்வதெல்லாம் உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அந்த கோயிலில் செய்யுங்க. நம்ம வசதிக்கேற்ற செய்யுங்க. 100 ரூபாய்க்கு அபிஷேகம் இருந்தாலும் போதும். 1,00,000 ரூபாய்க்கு உங்களை வசதி இருந்தால் அதை செய்துக்குங்க. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக கவனமாக பார்த்து கொள்வதும், குருவின் அனுகூலம் பரிபூர்ணமாக இருப்பதனால் எல்லா விதமான சுபகாரியங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, ரிஷப ராசிக்காரர்கள் போல் மகர ராசிக்காரர்கள் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, நகை வாங்குவது, டைமண்ட் வாங்குவது என்று முதலீடுகளுக்கெல்லாம் குறை இருக்காது. சாதாரண மகர ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை பெறுவார்கள். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். அதே போல் வார்த்தைகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பாகிஸ்தானத்தில் ராகு இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக விளையாட்டாக பேசுவது கூட விபரீதத்தில் கொண்டு போய்விடும் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் உணர்த்தி கொள்ள வேண்டும்.